உள்ள பிதாவே எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும், ராஜ்யத்திற்கு நேராக நடத்த எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம். உயிர்ப்பித்து நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் காயப்படுகிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை உலகத்தில் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் அறிந்திருந்தும், வேதங்களை அறிந்திருந்தும், ஆவிக்குரிய வசனங்களை அறிந்திருந்தும், ஆனால் அது வசனங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்ல, நாம் உலகத்தில் ஜீவித்துட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெரும்பகுதியான கிறிஸ்தவர்கள் வேதம் சொல்லுகிற விடுதலையில், வேதம் சொல்லுகிற பாதுகாப்பில் வரல. அநேகர் விடுதலை அடையப்பட்டிருக்கிறார்கள். பாவத்திலும் சாபத்திலும் செய்வனை பிடிகளிலிருந்தும் விக்கிரக பிடிகளிலிருந்தும் விடுதலை ஆகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அந்த விட்டில் பூச்சி போய் தீல போய் விழுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அந்த வெளிச்சத்தை நம்பி போய் தீல போய் விழுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அதாவது நான் பூர்ண வேதம் சொல்லுகிற சரியான விடுதலையை பெறவில்லை. அந்த குருட்டுத்தன்மையை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நாள் நான் அந்த இடைக்காலில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு பன்னியை ஒரு லாரிக்காரன் அடிச்சிட்டான். லாரிக்காரன் அடித்த உடனே அந்த பன்னி எந்திக்க முடியல. ஆனால் அது கொஞ்சம் ஒரு சின்ன டேனி பார்க்குறேன். அங்கேருந்து ஒரு வண்டி வருது. அந்த வண்டி வருது, இந்த பன்னி கிடக்கலை பார்க்கல, அது மூஞ்சில் லேசாக ஒரு ஓரமாக ஏற்றிட்டு போயிட்டான். ஏற்றிட்டு போனால் வீர் வீர் வீர்னு கத்துது. கால் ரெண்டும் முறிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம். சோதரம் ரைட். கால் ரெண்டும் முறிஞ்சிருக்கு. ஆனால் அடுத்தால அந்த லாரிக்காரன் போயிட்டான். அடுத்தால ஒரு அந்த வேன் வருது. வேன் வரவனும் பன்னியை பார்க்கல. பன்னிக்கு தெரியுது இந்த அடுத்தால உள்ள வண்டியும் நம்ம மேலே ஏற்ற போகிறான்னு. அது வீர் வீர்னு கத்துது. இது வாலில் ஏற்றிட்டு போயிட்டான். அடுத்தால ஒரு வண்டிக்காரன் வந்தான், முகத்தில் ஏற்றிட்டு போனான். அடுத்தால வண்டிக்காரன் அந்த அந்த காலில் ஏற்றிட்டு போகிறான். இப்படி வரிசையாக ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி அவன் மேலே ஏற்றி சட்னி ஆகிட்டான் அந்த பன்னியவே. குருட்டுத்தன்மைகள். அங்கேருந்து வரும்போது கீழே என்ன கிடக்குன்னே பார்க்கறது இல்லை. அவன் இன்னொன்று ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த கொக்கரை குளத்துக்கிட்ட பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தூக்கு பண்ணி நிறைய ஒரு ஆள் சாப்பாடு கொண்டு போகிறாரு. போகிறது வண்டி டக்குன்னு வேகத்தில் அந்த தூக்கு பண்ணி கீழே விழுந்துட்டு பஸ்ஸை விட்டு 2 நிமிஷத்தில் பார்க்க அந்த சோறுகள்லாம் அப்படியே ரோட்டில் அப்படியே அங்கே இருந்து இங்கே வரையும் பஸ்ஸையாக ஆகிட்டு தூக்கு பண்ணி மேலேயும் ஒருத்தர் லாரிக்காரன் ஏற்றிட்டு போயிட்டான். கண் எதிராக கிடக்கிறத பார்க்க முடியல. அதே போல கிறிஸ்துவ ஜீவியத்தில் எதிரான விடுதலை நிறைய இருக்கதான் செய்து, ஆனாலும் அதை வேதவசனமாகிய வெளிச்சத்தில் பின்பற்றாமல் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையினாலே பாதிக்கப்பட்டு அநேக கிறிஸ்தவர்கள் மனபாரங்களினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையினாலும் பகையினாலும் குரோதங்களினாலும் அலலுயா வன்கண்ணினாலும் அலலுயா பக்தியின் வேஷம் தரித்து அநேகர் பூமியில் ஜீவிக்கிறார்கள். ஆனால் நம்ம கிறிஸ்துவ ஜீவியம் நடத்துவதற்கு பலன் பரத்திலிருந்து வரணும். இந்த உலக ஜீவியம் நடத்துவதற்கு நாம் ஏற்கனவே பிறக்கும் போதே நம்மளுடைய இரத்தத்தில் அது ஊறி கிடக்கு. அது அப்படியே நம்ம பிறக்கும் போதே நம்ம குணத்தின் அடிப்படையில் உலகத்தில் வாழ்வதற்கான ஏற்ற எல்லா ஞானமும் தந்திரங்களும் அந்த எல்லா வஞ்சகங்களும் நமக்குள்ளே பிறந்திருக்கும். ஆனால் கிறிஸ்துவ ஜீவியம் செய்வதற்கு இந்த உலகத்தின் ஞானங்களாகிய தன்மை அது போராது. நம்ம பிரயாணத்தில் இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் பிரயாணத்தில் இருக்கிறேன். சில வீடுகளில்
இந்த சோறு பொங்கி கருவிக்கிறதுல பயங்கர சண்டை வரும். உப்பு இல்லை, மிளவத்தை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. எது இருந்தால் இல்லையா, நம்ம போகிற வழி எங்கே, பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது மெயின் கிடையாது. இது உப்பு இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அந்த அந்த காரியங்களுக்கு உண்டான கண்கள் திறக்கப்படவில்லை. அதனால பல கோணங்களிலே வேதம் ஆவியானவர் தருகிற ஒரு சமாதானத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன்னா இவங்க பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே, பரத்திலிருந்து வருகிற சத்தியத்தினாலே, பரத்திலிருந்து வருகிற அறிவினாலே நிரப்பப்படவில்லை. அப்போ அதனால இந்த பூமியில கிறிஸ்தவர்கள் நிறைய தாக்கப்படுகிறார்கள், நிறைய பேர் சங்கடப்படுகிறார்கள். நன்றி. இப்போ அப்போ சர்ச்சுக்கு போய் சில காரியங்கள் நடக்கும். ஆனால் ஆவிக்குரிய மெய்யான ஒரு விடுதலையை, ஆவிக்குரிய மெய்யான ஒரு பாதுகாப்பை, ஆவிக்குரிய மெய்யான ஒரு சமாதான சந்தோஷத்தை கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கவில்லை. ஏன்னா குருட்டுத்தன்மைகள், அது குருட்டுத்தன்மைகள் எல்லாம். ஆனால் ஒரு பகுதி பார்க்க போனால் நல்ல ஜபம் இருக்கிறது, வேதத்தை நல்ல வாசிக்கக்கூடியவர்கள் தான். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, தேவனுடைய ஊழியங்களுக்கு பயங்கரமாய் தாங்குகிறவர்கள் தான். அப்படி செஞ்சாலும் ஆவிக்குரிய கண்கள் 2 கண்ணும் குருடா இருக்கிறதுனால இவங்க என்ன செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. இந்த லாரிக்காரன் அந்த பண்ணியை அடித்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறதுமே தெரியாமல் நம்ம பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு காரியம் வந்துட்டு அதுக்கு முடிவு எடுக்கிறது மாம்சத்தின் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. கண் குருடாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய வெளிச்சத்தில் போகிறது இல்லை. ஒரு தேவை இருக்குது, அல்லையா, ஒரு அவமானம் வந்துட்டு, ஒரு நோய் வந்துட்டு, ஒரு அல்லையா பிரச்சனை வந்துட்டு, இதுக்கு நீங்கள் ஆவிக்குரிய தன்மையில் அல்லையா முடிவெடுக்க தெரியாமல் சுய ஞானத்தில், சுய புத்தியில் அல்லது சுய பக்தியவே சார்ந்து ஆவிக்குரிய தன்மையில் தேவ ஆலோசனையின்படி வசனத்தின் அடிப்படையில் முடிவெடுக்காதனால பகிரங்கமாய் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு பகுதி என்னன்னா, அந்த தாக்கப்படுவது தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி தாக்கப்பட்டு வாழ்வது தான் உலக வாழ்க்கை. அதனால நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னுட்டு வெளியே சொல்லுவாங்க ஆண்டவர் நடத்துவார்னு. ஆனால் உள்ள அவங்க சுயத்தின் அடிப்படையில் தான் அநேக காரியங்களுக்கு தீர்மானம் எடுக்கிறார்கள். 2 குருட்டுத்தன்மையை நான் நிறைய பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் 2 குருட்டுத்தன்மைகள். ஒரு குருட்டுத்தன்மை அவிவிசுவாசம், இன்னொரு குருட்டுத்தன்மை அறியாமை. ஆனால் விசுவாசம் வருவதற்கு கரையம் கட்டணும், அவிவிசுவாசத்துக்கு நீங்கள் கரையம் கட்ட வேண்டாம், ஆனால் காயப்படுவீர்கள். அறியாமை நீங்கி ஒளி வர வேண்டுமானால் நீங்கள் நிறைய அர்ப்பணிக்க வேணும். நீங்கள் அர்ப்பணிக்கணும், இயேசு கிறிஸ்துக்காய் ஓடணும். அப்படிலாம் இருந்தால் தான் வேத வசனத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பிரயாசப்பட வேண்டும். அப்போ தான் நீங்கள் அவரை அறிகிற அறிவின் தன்மை வரும். அந்த அறிகிற அறிவு தான் இந்த உலகத்தை ஆளுகிற பிசாசை ஜெயித்து பிசாசின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அல்லேலூயா காணாத ஆசீர்வாதங்களை, அல்லேலூயா பள்ளங்கள் நிரப்பக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும். நீ தேவனே அறியாமல் இருந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. ஐயா, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இல்லை, அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல. அனைவரும் நினைக்கிறாங்க ஆசீர்வாதம்னாலே அது பிசாசுரியது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம் அப்படின்னு அப்படியும் சில பேர் போகிறது உண்டு. உடனே ஒரு வசனத்தை எடுப்பாங்க. அந்த வாலிபன் போய் அந்த ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு போகிற வழி, நித்திய ஜீவன் போகணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்போம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் நீங்கள் நித்திய ஜீவனை பார்க்க முடியாது. அப்போ இவருக்கு இயேசு கிறிஸ்து எங்கே பிரசங்கிக்கும் போது கேட்டிருக்கான், நித்திய ஜீவனை குறித்து கேட்டிருக்கான். ஆனால் அவனுக்கு உள்ள இருந்த குருட்டு தன்மையாகிய பணத்தின் மேல் ஆசையா இருந்ததுனால தேவன் உனக்கு உள்ளவைகளெல்லாம் விற்று தரித்திரனுக்கு ஓடு, அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வாடினார். அவன் ஒரு கிறிஸ்தவன். அவன் நியாயப்பிரமாணத்தை செருப்பிள்ளையிலிருந்து கைகொள்கிறேன் என்று சொன்னான்.
ஆனால் பண ஆசை இருந்ததை தேவன் கண்டு கொண்டபடியினால அவன் பணத்தை புறம் விற்று நீ தரித்திரருக்கு கொடுன்ட்டார். ஆனால் தரித்திரனாய் வாழ்வது தேவனுக்கு பிடித்தம்னு சொல்றது தவறு. அவனுக்கு பணத்தின் மேல் ஆசை இருந்தது. அதனால் பணத்தை விட என்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க சகைவை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா பணத்தையும் நீ ஏழை கொடுத்துன்னு சொல்லவே இல்லை. அந்த தாட்டுக்கே வரல. அவர் சொன்ன காரியம் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்குறேன்னா போதும் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அதை பற்றி அதே மாதிரி மரியாள், லாசரு இவங்களுடைய காரியங்களில் பணத்தை குறித்து பேசவே இல்லை. அப்போ காரணம் என்ன? நீங்கள் அறிகிற அறிவின் மேன்மை அடைவதற்கு என்ன தடை இருக்கிறதோ அந்த தடையை தேவன் தகர்க்க விரும்புகிறார். எப்பேற்பட்ட பேதுரு, அவனுக்குள்ள ஒரு பயங்கர பெருமை இருந்தது. ஒரு பெருமையானது அவனை அல்லேலூயா முந்தி போக வைத்தது. அதனால ஆண்டவரே சொன்னார், முந்தினவன் பேதுருன்னு. கடலில் நான் தான் முதல்ல நடக்கவா, அல்லது இந்த மறிப்பதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாதுன்னு கடிந்து கொள்ளும் தொடங்கி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதிக நேரம் முதல்மை பேசுனது பேதுரு தான். அதனால அவனை கொண்டு தன்னை மறுதலிக்க வைத்து 2 தடவை 3 தடவை மறுதலித்தான். மறுதலித்துட்டு அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். அதுக்கப்புறம் அல்லேலூயா அவன் போர்ச்சவன் வந்து கேட்குறான், நீயும் அவரோடு இருந்தாங்களா? இல்லவே இல்லைங்க. இன்னொரு பெண்ணு வேலைக்காரி வந்து சொல்கிறா, நீயும் அவனோடு இருந்தவன் அவன் பேச்சு உனக்கு உன்னை காட்டி கொடுக்கறது அப்படிங்க. இல்லை, அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தான். ஆனால் போய் மனம் திரும்பி அழுது அவன் ஜெபம் பண்ணிட்டான் ஆண்டவரை. உடனே மறுநாள் இல்லை, அதுக்கு மறுநாள் இல்லை, உடனே மனம் திருங்க கசந்து அழுது. என்னன்னு கேட்டால், இந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஏற்படுத்தி அவனுக்குள்ள பெருமையை தூர எடுத்து போட்டு அவன் கண்களை திறக்க வைத்தார். இப்படியும் பல காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த கண் குருடாக்கக்கூடிய தன்மை பொருளாசையாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் உள்ள பெருமையாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பெருமைகளாக கூட இருக்கலாம். இப்படி பல கோணத்தில் தேவனை அறிகிற அறிவை மட்டுப்படுத்துகிற ஒரு குருட்டு தன்மையானது நமக்குள் அநேகருக்குள் இருக்கிறது. அநேகர் அல்லேலூயா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த ஆவிக்குரிய வழிமுறைகள் தெரியாமல் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வாழ்கிறதே குறைய நாள் தான், ரொம்ப நாள் வாழ்கிறது இல்லை. ஏதோ 10 ரூபா நஷ்டம் ஆகட்டுமே, 50 ரூபா நஷ்டம் ஆகட்டுமே, பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து சகிச்சு 1000 ஜெபம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அந்த சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நீ ஆவிக்குரிய முறையில் தெளிவாக இருக்கிறன்னு அர்த்தம். வேத வசனங்களை நீ தாழ்த்தி அல்லையா வேத வசனத்தை நிறைவேற்ற வேண்டும். வேத வசனத்தில் நீங்கள் தைரியத்தோட முரட்டுத்தனமெல்லாம் வேத வசனத்தெல்லாம் நிறைவேற்ற முடியாது. வேத வசனத்தை நிறைவேற்றணுமா, நீங்கள் சாந்தம் மனத்தாழ்மை தாழ்த்தி உங்கள் வேத வசனத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போதான் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருட்டு கண்கள் திறக்கப்படும். அநேகரை தேவன் தொட்டு சுகமாக்கினார். கண்ணை தொட்டு தான் அநேகரை குணமாக்கினார். ஒரு வசனத்தை வாசிப்போமே. நான் எடுத்துக்கிட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். செல்ல தான் வாசிக்கணும். இங்கே இருக்கவங்களாம் வாசிக்கக்கூடியவர்கள் அல்ல. செல்ல வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27, 28, 29. அவிடவிட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, ஆமென், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு, ஆமென், அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். ஆமென். 2 காரியம். இவன் குருடன் அவரை விசுவாசிக்கணும், அவர் தொடணும்.
இந்த காரியம் நிறைவேறினா தான் நீங்கள் அந்த ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நீ அல்லேலூயா ஆண்டவரே, இந்த பூமியில் பிசாசான இருள் அப்படியே நிறைஞ்சிருக்கு. இருள்னா நீங்கள் கோபப்படுவதே இருள் தான். சஞ்சலத்தில் போய் மாட்டிக்கிட்டது இருள் தான். நீங்கள் தேவனை அறியாமல் இருக்கிறதே இருள். தேவன் வெளிச்சம். நீங்கள் இந்த இருளுக்குள்ளே இருக்கிறதுனால அல்லேலூயா தேவனை காண முடியல. ஆனால் தேவன் உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு பேசுகிறார், கேட்க மாட்டேங்க. இருள், இந்த இருளின் ஆதிக்கங்கள், இந்த அந்தகாரத்தின் ஆதிக்கங்கள், இந்த குருட்டு தன்மைகள் விசுவாசத்தினால தான் சுகமாக முடியும். நீ தேவனே போய் கேட்கணும், ஆண்டவரே என் ஆத்தும கண்களை திறந்தள்ளும், ஆண்டவரே என் ஆத்தும கண்களை திறந்தள்ளும். பல சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். சத்தியத்துக்காக தீவு காத்திருக்கோம். ஒரு நாள் தேவன் இந்த எழுப்புதல் சத்தியங்களை ஓப்பன் பண்ணிடுவார். அங்கங்க நமக்கு யாரோட பைசாவும் தேவையில்லை. சத்தியம் உங்களை விடுதலாக்கும். சத்தியத்தின் மூலமாய் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும். சத்தியத்தின் மூலமாய் அல்லேலூயா இயேசுவின் சிலுவையை உயர்த்த முடியும். அதனால் அநேக சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னா தேவனே என்னை கண்களை திறந்துடலாம். நான் எதுல குருட்டுத்தன்மையா இருக்கிறேனுங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நீங்க அவங்களுடைய அறியாமைங்கிற அல்லேலூயா அந்த குருட்டு தன்மைகள் விலகும். ஒன்று விசுவாசம் வந்தாதான் அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அநேகருக்கு அல்லேலூயா இந்த கிறிஸ்துவ ஜீவியம்னா என்னென்ன தெரியல. என்ன நினைக்கிறாங்க? சபையில் போய் அல்லேலூயா பாட்டு பாடுவதுதான் கிறிஸ்துவ ஜீவியம் என்றும், அங்கே உண்டாகிற கிளுகிழுப்பு தான் கிறிஸ்துவ ஜீவியம் என்றும், நம்ம ஐக்கியமாக சில பேர் இருக்காங்களா அதுதான் கிறிஸ்துவ ஜீவியம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். முடியாது. என்னமோ வார காலத்தில் சத்தியம் நிறைவேற நீங்கள் உலகத்தால் பகைக்கப்படுவீர்கள், பந்து ஜனங்களால் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். அல்லேலூயா நன்றியோடு பல காரியங்கள் அங்கே நடக்கும். அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட குருட்டு தன்மையில் கிறிஸ்துவ ஜீவியம் நடத்தவே முடியாது. குருளை 2 குருளை சொல்லலாம். ஆண்டவரே ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை கண்களை திறக்க எனக்கு வல்லம் உண்டுன்னு நினைக்கிறியா? ஆமாம் நினைக்கிற ஆண்டவரை, விசுவாசிக்கிறார் ஆண்டவரை. உடனே தொட்டு அவன் கண்ணை திறந்து விட்டாரு. அறியாமை இருள் விலக வேண்டும். நீ அறியாமை இருள் விலகணும்னா அறிகிற அறிவின் மேன்மை அடைய வேண்டும். தேவனை குறித்தும், தேவனுடைய பிறப்பை குறித்தும், தேவனுடைய மரணத்தை குறித்தும், தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், வேத வசனங்களை குறித்தும், தேவ வார்த்தையை குறித்தும், சத்தியத்தை குறித்தும் அறிகிற அறிவு உண்டாக வேண்டும். இயேசு எதற்காக பிறந்தார்? எதற்காக மரித்தார்? எதற்காக உயிர்த்தார்? உயிர்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உயிர்த்ததின் அடையாளம் என்ன? நமக்குள் தேவன் உயிர்த்ததின் ரட்சிக்கப்பட்டதின் அடையாளம் என்ன? ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்வது? ரட்சிப்பின் பாத்திரம் எப்படி இருக்கும்? அனுதின ரட்சிப்பு என்றால் என்ன? ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்றால் என்னங்கிறதான் தெளிவு வேண்டும். இந்த தெளிவு தான் ஆத்தும கண்களை உங்களுக்கு திறக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆத்தும கண்கள் திறக்கப்பட வேண்டும். அறியாமைங்கிற இருள் விலக வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாபத்தின் ஒரு அடையாளம் உபாகமம் 28:29 எழுதியிருக்கு. அவர்கள் பகலிலே தடவி திரிகிறது போல, இரவிலே தடவி திரிகிறது போல பகலிலே தடவி திரிவார்கள். இந்த நீ பாட்டு படிக்கிறதோ அல்லது சர்ச்சில் போய் ஓன் கத்துறதோ ஏதோ வசனம் கேட்கிறதோ அல்லையா, அது வெளிச்சம் அல்ல. அது வெளிச்சத்தை உண்டாக்குகிற ஒரு கருவி. வேதவசனம் வெளிச்சம். வேதவசனம் வாசிச்சா வெளிச்சம் இல்லை, நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் வெளிச்சமாய் மாறும். நீங்க பாவத்தில் இருக்குந்தனி அது இருள். நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி இயேசுவை தரித்து கொண்டால்தான் அது வெளிச்சம். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறணும். அப்பதான் இருள், அறியாம இருள் விலகும். அப்பதான் உங்க குடும்பத்தில் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு முடிவு எடுக்க முடியும். நான் என் வாழ்க்கையில் அப்படிதான், எது இருள் எது வெளிச்சம் என்று கண்டுகொள்ள முடியும். பேசுகிறதுக்கு அமைதியா இருந்துருவேன், அவ்வளவுதான். இருள் ஏன்னு கேட்டா என்னுடைய அடுத்த ஸ்டெப் அது பாதிக்கும். நான் அடுத்தால தேவனை அறிகிற அறிவை இன்னைக்கு பாதிக்கும். உலகத்தில் நஷ்டம் ஆகட்டும், எவ்வளவோ நஷ்டம் ஆகட்டும், அது பூராமே தேவன் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். காப்படி அரிசிக்கு கிடந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சந்தேகப்பட வேண்டாம். மன கசப்பு உண்டானாலே உங்களுக்கு இருள் வந்துடும். அந்த மன கசப்பு இந்த இருள்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். ஐயா, இந்த இருள் மேற்கொண்டுதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை அறிகிற அறிவின் தன்மை குறைஞ்சிரும். அந்த அறிகிற அறிவின் தன்மை குறைஞ்சா என்ன ஆகும்? பாதுகாப்பற்ற நிலைமைக்கு போயிடுவோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆவிக்குரிய குருட்டு தன்மையின் அடையாளம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 23வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் வாசிக்கலாம். 16 மாயக்காரராகிய வேதபாரகரே, 16 பரிசேயரே, குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் ஆமென் அதனால் ஒன்றுமில்லை என்றும், ஆமென் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். ஆமென். மதிகேடரே, பொன்னை பரிசுத்தமாக்கிற தேவாலயமோ, ஆமென். மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், ஆமென். எவனாகிலும் அதன் பேரில் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். ஆமென். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்கிற பலிபீடமோ? இப்ப என்ன இருக்கு? பொண்ணு வேணுமா அல்லது காணிக்கையா? பலிபீடம் முக்கியம். இங்க குறிப்பிட்டிருக்கிறது தேவாலயத்தின் பலிபீடம். ஆனா நீங்க ஆவிக்கு இது உயிர்த்தெழுதலுக்கு முந்தைய எழுதின காரியங்கள் குருட்டுத்தன்மை நீங்குவதற்காக மறைமுகமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். பழைய ஏற்பாடு பலிபீடத்தில் எழுத வேத ஆலயத்தில் கட்டப்பட்டிருக்க பலிபீடத்தை குறித்து சொல்லுகிறது. பொண்ணு வேணுமா? பலிபீடம் வேணுமா? ஆலயம் வேணுமா? அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் காணிக்க வேணுமா? காணிக்க முக்கியமா? பலிபீடம் முக்கியமா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தோம்னா பலிபீடம் இருதயம். நீ குருடராகவும் மதிகடராகவும் மாறிவிடுவோம். எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியல. அநேக காரியம் அதான். ஒரு என்ன நடக்குன்னே தெரியல. அநேக சர்ச்சைகளில் என்ன நடக்குன்னே ஒருத்தரும் தெரியல. ஒரு 10 பாடல் பாடினா அது பெரிய விடுதலைன்னு நினைக்கிறாங்க. நீங்க மறுரூபமாகாம இயேசுவானவர் உங்களுக்குள்ள வராம மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி இயேசுவை தரித்துக் கொள்ளாத வரை நீங்க குருடர்களே. ஆவியானவர் ஆலோசனை நீங்க பெற்று இது சரி தவறுன்னு உணர்த்தாத வரை நீங்க குருடர்கள் தான். அவர் சொல்லணும், இது தவறு என்று சொல்லணும். உங்களுக்கு நீ செஞ்ச பிறகு தவற்றுக்கு மனம் திரும்புவதற்காக உன்னை உண்டி ஏவணும். நீ செஞ்சது, பேசினது, பார்த்தது, கேட்டது இது தவறு, நீ மனம் திரும்புன்னு சொல்லணும். அதுதான் மெயின். அதுதான் பலிபீடம் பரிசுத்தமாக்கப்படும். அநேகருக்கு தன்னுடைய துணிகரத்தின் கிரியைகளே தெரிய மாட்டேங்குது. குருட்டுத்தன்மைகள். ஒரு குருட அநேகரை பாவியாக்கிடுவான். அடுத்தால என்னமா எழுதிருக்கு வாசிங்க. ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் ஆமென் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் இருக்கிறவள் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். ஆமென். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் வீட்டிற்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். ஆமென். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதும் இல்லாமல் வெந்ததும் இல்லாமல் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷங்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. வேதம் சொல்லுது நீ காணிக்கையும் கொடுக்கணும். ஆனா நீங்க அல்லையா நீதியில நடக்கணும், இரக்கத்துல நடக்கணும், விசுவாசத்துல நடக்கணும். நடக்காம நீங்க காணிக்கை கொடுத்தா அவங்க காணிக்கை அங்கீகரிக்கப்படுவதில்லை. குருடர்கள். நீங்க காணிக்கை கொடுத்தீங்கன்னா அங்க இரக்கம் இருக்கணும், அங்க நீதி இருக்கணும், உங்களுக்கு பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருத்தன்மை இருக்கணும். நீ அது இல்லைன்னா குருடர். பல குருட்டுத்தன்மைகள், உபதேச குழப்பத்திலே பயங்கரமான குருட்டுத்தன்மைகள். இயேசு தெய்வம் இல்லை, பிதாவும் பரிசுத்தாவியும் தான் தெய்வம்னு பேசக்கூடியவங்க இருக்காங்க. பிதாவை நம்பாம இயேசுவையும் பரிசுத்தாவியும் நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லையா, இயேசுவையும் பிதாவையும் நம்பாம பரிசுத்தாவியை மட்டும் நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய குருட்டுத்தனங்கள்.
அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்தாவி பெற்றதன் அடையாளம்னு பேசக்கூடிய அநேக உபதேசங்கள், நிறைய உபதேசங்கள் இருக்கு. நீ அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்தாவி பெற்றதின் அடையாளம்னு பேசுறது எவ்வளவு பெரிய தவறு. அதில் அந்நிய பாஷை வரும், சிலர் கிடைக்கலாம், சிலர் கிடைக்காம போகலாம். அதனால பரிசுத்தாவி பெறலன்னு சொல்ல முடியாது. அவர் இப்போ தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இப்போ ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இறங்கி இவர் என் நேசகுவா, அன்னைக்கே நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்தோன்னா முத்திரை போடப்படுகிறோம். இப்படி பல குருட்டுத்தன்மைகள், உபதேச குழப்பங்கள் நீண்டுகிட்டே போகுது. வேசித்தனம் பண்ணுகிறவங்க காணிக்கை செலுத்தக்கூடாது. அல்லையா, வட்டிக்கு கொடுக்குறவங்க காணிக்கை செலுத்தக்கூடாது. பொய் பேசுகிறவங்க அசால்ட்டா, அநேக ஆட்களை பார்க்க அசால்ட்டா போய் சொல்றாங்க. சொல்லாத சொன்னோங்கிறாங்க, சொன்னாத சொல்லலைங்காங்க. தன்னை நீதிமானாக்குவதற்கு அல்லையா சத்தியத்தை மீறுகிறார்கள். குருட்டுத்தன்மைகள் எவ்வளவு பெரிய குருட்டுத்தன்மை, பொய் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா உங்களுக்கு? அதில் மறதியா சொல்றது வேற, அறிந்திருந்துமே போய் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அது பயங்கரமான தவறு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அறியாமை எப்படி நடப்பாங்கன்னு எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம். கொஞ்சம் கடகடன்னு வாசிக்கணும். அங்கே இயேசுவின் நாமத்தினாலே எபேசியர் 4வது அதிகாரம் 17 இருந்து வாசிக்கலாம். வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. வேற யாராவது வாசிங்க. ஆகையால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்று, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலும் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் என்ன பாருங்க, புறஜாதியர் வீணான சிந்தையினாலே புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதயத்தில் கடினப்பட்டு ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வற்றவர்களாக இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? கடந்த நிமிஷம் நம்ம செஞ்சது என்ன, பேசினது என்ன, பார்த்தது என்னங்கிற உணர்வற்ற குருடர்கள். யாரு? கிறிஸ்தவர்கள். அதை மாதிரி இருக்காதீங்கன்னு வேதம் சொல்லுது. அந்நியர் இருக்கிறது போல இப்ப இருக்கிறாங்க. இதுக்கு தன்மை என்ன? குருட்டு தன்மை. உணர்வில்லாதவர்களாயும் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறார்கள். தவறுன்னு தெரிஞ்சும் துணிகரமாய் செய்கிறார்கள். தாழ்மை, பரிசுத்தம், நீதி, உண்மை, அல்லலியா இணங்குதல், அல்லலியா சகித்தல், இதுதான் கிறிஸ்துவ ஜீவன்னு தெரிஞ்சிருந்துமே கோபம், பொறாமை, அகந்த, வைராக்கியம், பிடிவாதம் இதை கொண்டிருக்காங்க. ஐயா, எப்பவுமே ஒரு தடவை வந்துட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்புவதே உணர்வற்ற தன்மையா இருக்கிறாங்க. இதுதான் குருட்டுத்தன்மை. அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும்னு மறைச்சிடும் குருட்டுத்தன்மை. தேவனை அறிகிற அறிவின் மேன்மையை ஒளிந்து விடும். அடுத்தால என்ன எழுதிருக்கு? இல்லை. ஆமீன். நல்ல காலுங்க. நீங்க இப்படி இருக்கலாகாது. இயேசு கிறிஸ்துவினாலே போதிக்கப்பட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறீங்க. அதனால இந்த குருட்டு தன்மையில உங்களை ஆளக்கூடாது. 2 பயங்கரமான குருட்டு தன்மையை பார்த்தேன். ஒன்று அறியாமை, இன்னொன்னு அபிவிசுவாசம். துணிகரமான அபிவிசுவாசங்கள் இன்னும் நிறைய பார்க்கலாம், இப்ப நேரம் இல்லை. என்ன அபிவிசுவாசம் பாருங்க. இயேசு கிறிஸ்து 12 சிசரையும் கூப்பிட்டு அநேக நேரம் சொல்றாரு, இந்த உலக ஜனங்களுக்காக என்னை சிலுவையில் அறைய போறாங்க, நான் புறஜாதிய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், அல்லேலூயா உயிர் தெழுவேன்னு சொல்றார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஏகப்பட்ட தடவை சொல்றாரு.
ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல இருக்கு உணர்வு இல்லாமல் இருந்தார்கள், ஒரு இடத்துல இருக்கு அவர் பேசுவதை அறியவில்லை, ஒரு இடத்துல இவர் என்ன பேசுறாருன்னே புரியவில்லை அப்படின்னு பல இடங்கள்ல எழுதியிருக்கு. ஆண்டவர் எதுக்காக வருவாருங்கிறத இவங்க பூரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாசித்தவர்கள். யாரு? சீசர்களுக்கு நியாயப்பிரமாணம் அனுதினம் போதிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல இடங்களில் போதிக்கப்பட்டிருக்கிறது. மெஸ்ஸியா வருவார்னு ஏசாயா அழகா எழுதுறாரு. ஒரு கன்னி வயத்தில் ஒரு பாலகன் பிறப்பாருலாம் அழகா எழுதுறாரு. 53வது அதிகாரத்தில் எப்படி மரிப்பார், எப்படி உயிர் தெழுவாருங்கிறத தெளிவாக எழுதுறாரு ஏசாயா 53. இதெல்லாம் அறிந்த சீசர்கள் தான். ஆனால் இவர் மரித்து உயிர் தெழுவதை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரை அநேக கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் மாட்டிருக்காங்க. இயேசு சிலுவையில் மரித்தார், ரைட்டு, அதுக்குண்டான தெளிவு இல்லை. இயேசு கிறிஸ்து நான் அனுதினமும் சிலுவையில் அறையப்படணும், அனுதினம் மரிக்க வேண்டும், அனுதினமும் உயிர்க்க வேண்டும், அல்லையா நான் இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது, அல்லையா இயேசு எனக்காய் மரித்தார், அந்த சிலுவையை பார்த்து மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மறுரூபமாகி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவாய் வாழணும். அந்த தன்மையே தெரியல ஒருத்தருக்கும். சிலுவை என்னைக்கோ மரித்தார், பாவம் மன்னிக்கப்பட்டது, சாபம் மன்னிக்கப்பட்டது, நம்மகிட்ட பாவம் இல்லை சாபம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அனுதினமும் நான் பாவம் செய்கிறேன், அனுதினமும் இயேசுவை சிலுவையில் அறையாதபடி நான் மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறேன். அந்த தன்மைக்குரிய கிறிஸ்தவர்களை நான் பார்க்கவே முடியாது. யான்னு கேட்டால் குருடர்கள். அவர் நித்திய மீட்பை உண்டாக்குகிறார், நித்திய மரணம் அல்லையா, அவர் மரணம் அடைந்ததை நித்தியமாக நாம் மறிக்க வேண்டும். நீ அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட நீ உயிர் தெழுவாய், அவரோடு கூட மரித்தால் நீ அவரோடு கூட ஆளுகை செய்வாய். இப்படின்னு பல சத்தியங்களை கேட்டிருந்தும் அது சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை அடைவதற்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. இதெல்லாம் தேவன் போதிச்சிருக்கிறார், எத்தனையோ தடவை போதிச்சிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாட்சி முடிக்கிறேன். இப்படி எப்படி பெரிய குருட்டுத்தனங்கிற உயிர் தெழுதலை மறுதளிக்கிற அந்தகார குருட்டுத்தனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். என்ன எழுதிருக்கு பாருங்க. என்னை சிலுவையில் அறைவார்கள் ஆண்டவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். என்னை சவுக்கால் அடிப்பாருங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை அல்லையா உலகத்தின் ஒத்த பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் கண்டுபிடிச்சான். ஆனால் இவனால கண்டுபிடிக்க முடியல, தோமாவால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களின் தன்மை சத்தியம் அறியாத காரணம், மறுரூபமாகாத காரணம், சுத்த மனம் திரும்புதல் இல்லை, இயேசுவை குறித்ததான சிலுவையை குறித்ததான தெளிவில்லை. இது பயங்கரமான அவிசுவாசமான குருடு. இவர்கள் உலகத்தில் தேவனை விசுவாசி எதுவும் செய்ய முடியாது. யாரோ ஒரு பாஸ்டர் கொண்டு போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணி அவங்க சொல்கிற வார்த்தையை தேவ வாக்குன்னு நினச்சிட்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்தகார இருளில் இருக்கிற அடிமட்ட கிறிஸ்தவர்கள். நீ மனம் திரும்பு, நீ பாவமன்னிப்பை பெறு, நீ இயேசுவை தரித்துக்கொள், அப்பதான் கண் திறக்கப்படும், உன் குருட்டு கண் திறக்கப்படும். மனம் திரும்பி இயேசுவை தரித்து கொண்டால்தான் நீ குருட்டுகள் என்னைக்காக தரித்து கொள்ளலாம். நீ ஜீவனை பெற்றதிலிருந்து அந்த ஜீவன் நித்திய ஜீவன் அடைமுறை. நித்திய ஜீவன் எப்படி அடையும்? இயேசுவை போல மாறிக்கிட்டே, இயேசுவை போல பூரணமாய் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஜீவன் பரிபூர்ணப்படும். அதுதான் நித்திய ஜீவனாய் மாறும். அந்த அளவுக்கு நீ புதுப்பிக்கப்படணும். அப்போதான் கண்கள் திறக்கப்படும். உலகத்தில் எப்படி வாழணும், பிசாசை எப்படி ஜெயிக்கணும், சத்தியம்னா என்ன, இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றே ஆக வேண்டும். அனுதினமும் மறிக்க வேண்டும், அனுதினமும் உயிர் தெழுவாய். நீ ஒரு நாள் இல்லை, நெதம் மறிக்கணும். இந்த தோமாக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. அடுத்த வருஷம் என்ன எழுதிருக்கு?
மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு ஆ அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆ தோமாவும் அவருடனே இருந்தான். ஆ கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது ஆ இயேசு வந்து நடுவே நின்று ஆ உங்களுக்கு சமாதானம் என்றார். என்றார். அவர் தோமாவை நோக்கி, ஆ உன் விரலை இங்கே நீட்டி ஆ. என் கைகளை பார். ஆ உன் கையை நீட்டி என் விழாக்களை போடு. ஆமேன். அவிசுவாசமில்லாமல் விசுவாசியா இரு என்றார். ஆமே. அவன் கண்களை திறக்காரு. இவனுடைய அவிசுவாசத்தை நீக்கி அவன் ஆத்ம கண்களை திறந்து உயிர்த்தெழுதலை குறித்து சரியான போதனையை கொடுக்கிறார். நீங்க அந்த சிலுவையை விசுவாசிக்கணும், காயத்தை விசுவாசிக்கணும், பலியை விசுவாசிக்கணும், அவர் பட்ட பாடுகளை விசுவாசிக்கணும், அவர் பட்ட ஏற்றுக்கொண்ட தண்டனையை விசுவாசிக்கணும். அதுக்காக தான் இந்த போதனைகள். அப்பதான் அவன் கண் திறக்கப்படும். அவிவிசுவாசம் நீங்கணும். என்ன ஜெபமணி அதுக்குயா? என்ன வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? ஆத்தும கண் திறக்கப்படலைன்னா நீ உலக வாழ்க்கையில கிறிஸ்துவ ஜீவன் செய்யலைன்னா ஆத்தும கண்கள் திறக்கப்படலைன்னு அர்த்தம். ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மா பேசி இயேசு கிறிஸ்துக்குள்ள இணங்கி நடத்த தெரியலனாலே நீ அது ஆத்ம கண் குருடுன்னு அர்த்தம். நடிப்பு இல்லை, உன் சுவாபமே இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். அப்பதான் கண் திறக்கப்பட்டதுன்னு அடையாளம். இல்லைன்னா சும்மா கண் வேஷத்தெல்லாம் கண்ணெல்லாம் திறக்கப்படாது. அறிந்திராதவைகளை செய்யணும்னா ஆத்ம கண்கள் திறக்கப்படணும். அறியாமை நீங்கணும். அவர் இப்போ பிலிப்பில எழுதுறாரு. அல்லையா, பவுலை குறித்து எழுதும்போது 3வது அதிகாரத்தில் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தின் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் அப்படின்னு அல்லையா பவுல் எழுதுகிறாரு. இப்படி இந்த தன்மைக்கு நீங்கள் வந்தாலும் சரியான கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அதனால தான் பேதுரு பவுலை குறித்து எழுதுறாரு. அவர் சொன்னதில் நான் அநேகரை புரிந்து கொள்ளவே முடியல. பல நிறுவனங்களில் இந்த அன்பை குறித்து எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் அவர் எழுதுனதில் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு அந்த அளவுக்கு தெளிவை தேவன் பவுலுக்கு கொடுத்தார். காரணம் எல்லாத்தையும் விட்டான். நஷ்டமும் குப்பையுமா. நான் அதுக்காக உங்களை விடுன்னு சொல்லலை. எவ்வளவு தூரம் அந்த உலகத்தை வெறுந்து தூரத்தல்றீங்களோ அவ்வளோ தூரம் கண் திறக்கப்படும்னு அர்த்தம். உலகத்தின் தன்மை உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் ஒரு வாரமாக உட்காந்து குப்பி தட்டிட்டு ஆண்டவரே பேய் வந்துட்டு காய்ச்சல் வந்துட்டு எனக்கு சோறு தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு அதை வாங்கி மாத்திரம் சாப்பிட்டுட்டு நரகத்துக்கு போய் சேர வேண்டியதான். பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் வருகையெல்லாம் எடுத்துக்கொள்ள விட முடியாது. நீ ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா உயிர்த்தெழணும். உயிர்த்தெழுந்து ஆத்ம கண்கள் திறக்கப்படணும். அப்போ தான் நீங்கள் ஜீவனை பெற முடியும். அப்போ தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை ஆயத்தமாக முடியும். இந்த உலக குப்பையை பார்த்துக்கிட்டு எத்தனை வருஷம் இருக்க போகிறோன்னு தெரியல. வீடு மாடு காடு அந்த பிள்ளை 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 பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டு எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம்னு தெரியல. இது நீ தேவனை பார்த்தா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேவனை இது குருட்டு தன்மை. நீ ஆண்டவர் மட்டும் அந்த உலகத்துக்கு மட்டும் நீ தேவனை செஞ்சா பயங்கர குருடன். அநேகருக்கு நான் போதிக்கிறது என்னமோ வித்தியாசமாக தெரியுது. இதுதான் காரியம். நீ ஆண்டவரை உலக தேவைக்கு மட்டும் தேடணுன்னா அது பயங்கரமான குருட்டு தன்மை. நீ ஆண்டவர் மட்டும் தேடணுன்னா இதெல்லாம் சரண்டர் ஆயிரும். ஆண்டவர் பணம்லாம் வேண்டாம்னு சொல்லலை, சுகபோகமாக வாழக்கூடாதுன்னு சொல்லலை. சுகபோகத்தை நம்புகிறவன் அதுதான் சொன்ன செத்தவன் சொன்னார். சுகபோகமாக வாழ்கிறவர் உயிரோடு செத்தவன் சொன்னார் ஆண்டவர். சுகபோகமாக வாழ்வதற்காக இயேசுவை தேடணும்னா உயிரோடு செத்தவன். மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த காரியங்களில் இந்த 2 குருட்டுத்தன்மையை உங்களை விட்டு நீங்காத வரை இந்த பூமியில் நீங்கள் கிறிஸ்துவ ஜீவியம் நடத்த முடியாது, உலகத்திலையும் சரியானபடி வாழ முடியாது. நீங்கள் கிறிஸ்துவ ஜீவியம் நடத்தி உலகத்தில் பூர்ண வாழ்வு வாழணும், பூர்ண சமாதான சந்தோஷ விடுதலையான வாழ்க்கை வாழணும்னா இந்த 2 குருட்டு கண்களையும் திறக்கப்படணும். அறியாமை இருள் விலகணும். அவிவிசுவாசம் ஒழியணும். அவிவிசுவாசம் பயங்கர மோசமானது. அவிவிசுவாசம் தேவனே அவர் பிறந்த ஊரில் ஒரு கிரியைகளும் செய்யக்கூடாமல் போயிட்டு அவர் ஒன்றுமே செய்யலைன்னு வேதம் சொல்லுது. மார்க் 6:6 எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றுமே அந்த ஊரில் செய்ய முடியல. அநேகர் குருட்டுத்தன்மை நீங்கணும். நீங்காத வரை இந்த பூமியில் அலலியா பயங்கர உபத்திரவங்களை சந்திக்கணும். திரும்பவும் சொல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதை விட ரட்சிக்கப்படாமல் இருப்பது நல்லது. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இந்த கண்கள் திறக்கப்படணும். படுறதுக்கு நீங்கள் உலகத்தில் வயிற்றுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு பிரயாசப்படணும். அப்போ தான் இந்த பூமியில் சரியான ஒரு ஜீவியம் உங்களால் செய்ய முடியும்.